Hello friends, welcome to my YouTube channel Day with Sandy. இது என்னோட first vlog. நான் வந்துட்டு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு குக்கிங் vlog தான். ஃபஸ்ட்டு டோஃபு புர்ஜி தான் வந்துட்டு பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். டோஃபு, ஒரு சின்ன ஆனியன், ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ, 3 types ஆஃப் கேப்சிகம். அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் வந்துட்டு பிடிக்கும்னா ஆலிவ் ஆயில் கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அப்புறம் ரெட் கேப்சிகம், எல்லோ, க்ரீன் கேப்சிகம், அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுருக்கணும். கிண்டி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு எவ்வளோ தேவையான அளவு வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு குக் ஆகிடும். கொஞ்சம் நேரம் வந்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணோம்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லாவே வந்துட்டு குக் ஆகிருக்கு. இன்னொரு தடவை வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், வேணும்னா நான் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறக்காண்டி கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா பொடி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு போட்டுக்கலாம், இல்லாட்டி அதை வந்துட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா அந்த மசாலாவோடு அது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வந்துட்டு உதிரி உதிரியாக வச்சுருக்க டோஃபு, இது நம்ம கையிலேயே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கையில் பண்ண முடியாதவங்க வந்துட்டு ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடச்சிரும். இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வந்து கிண்டிடலாம். இதில் டோஃபு வந்துட்டு ஆப்ஷனல் தான். டோஃபு போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு எக்கு கூட இதில் கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்கிறனால இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு சேர்த்து இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டோஃபு வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வந்துட்டு பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், டோஃபு வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.